துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது கூட சற்று நேரம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவை கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாகவே மே மாதங்களிலே நம்முடைய சபை மக்கள் அநேக பேர் ஊருக்கு செல்வது வழக்கம். மே மாதம் எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய மக்களிலே கூட்டம் சற்று குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவருடைய ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவது பெரிய ஒரு மகிழ்ச்சி. பாடம் ஜெசி பாடும்போது நல்லா கவனிச்சிருப்பீங்க. அவரோடு மார்புல சாய்ந்திருக்கும். எல்லாரும் போய் சீக்கிரம் சாதிக்க முடியாது. நமக்கு அதுக்கு சில தகுதிகள் வேணும். அதுக்குதான் வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு நோக்கமே ஆண்டவரோடு நாம் எப்பொழுதும் அவருடைய மார்பலை சாய்ந்திருக்க வேண்டும். முடிக்கும் போது ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். முகத்துல கொஞ்சம் கூட மகிழ்ச்சியை காணும். ஆமா, எல்லா முகத்திலையும் ஏதோ ஒரு பரிபுத்த மாதிரியே நம்ம உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டுடைய ஆலயத்துல வந்துட்டா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆமா, தாவீது தான் சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் எப்படி வருவோம்? மகிழ்ச்சியோடு வருவோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? எல்லா சிந்தனைகளும் எல்லா பிரச்சனைகளும் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கணும். 2 மணி நேரம் தூக்கி போடுங்க. மகிழ்ச்சியோடு நீங்க காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். நம்மை பற்றி நாமே சரியாக அறிந்து கொள்வதில்லை. படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பு தேவனாலே எல்லாம் படைக்கப்பட்டது. ஆனா படைப்பு எப்பொழுது நிறைவானது? மனிதர்களை படைத்த பிறகுதான் படைப்பு நிறைவாயிடும். இப்ப நாம தான் விசேஷித்தவர்கள். மனிதனுடைய படைப்பு ஆடு மாடு எல்லாம் இருக்கு, மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் மனிதனுடைய படைப்பின் மூலமாக தான் இந்த பூமி நிறைவு பெற்றது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு அதான் ஒரு பெரிய திருப்தி வந்துச்சு. அப்புறம் மனஸ்தாபப்பட்டார், மனிதனை உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனா மனிதனை உண்டாக்கினது, ஏன்னா மனிதன் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. ஆனா அநேக நேரங்களிலே நம்மை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஒரு வாலிபன் ஒரு மரத்துல ஓரமா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் மகிழ்ச்சியோடு போய் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த பிச்சைக்காரன் இந்த வாலிபனை பார்க்கிறான். என்ன இவன் அழுதுட்டு இருக்கான், உட்கார்ந்துக்கிட்டு நல்லா தானே இருக்கிறான், ஏன் அழுகுறான் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு அந்த வாலிபனை கூப்பிட்டு, ஏன் நீங்க அழுகுறீங்க அப்படின்னு அவன் சொன்னான், இல்ல வாழ்க்கையில எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஏன் வாழணும்னு நினைச்சு என்னை பத்தி நான் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்தவித ஒரு சொந்தமும் எந்தவித எனக்கு உடமையோ ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. அப்ப நான் எதுக்காக இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி அவன் நடந்து கொண்டிருந்தான். அப்ப அந்த பிச்சைக்காரன் சொன்னா, எனக்கு கூட தான் ஒண்ணுமே இல்லை, எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா நீ நினைப்பது தவறு. சரி, உங்ககிட்ட ஒரு புதையல் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு பிச்சைக்காரன் கேட்கிறான். இந்த வாலிபன் சொல்றான், என்கிட்ட எங்க புதையல் இருக்கு, அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. இல்ல, உங்கள்ட்ட ஒரு பெரிய புதையல் இருக்கு, நான் உங்கள்கிட்ட காட்டுமா? சரி காட்டுங்க, என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு வாலிபனை கூட்டிட்டு போறோம். பாதி தூரம் போகும்போது, நான் நம்முடைய அரசரை பார்த்து தான் உங்களை அழைத்து செல்கிறேன். அந்த அரசரிடத்துல உங்களுடைய புதையலை நீங்க கொடுக்க போறீங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. முதல் புதையல் எங்க, அந்த புதையல் என்னன்னே தெரியாது, அது கூட அரசரிடத்துல வேற கொடுக்கணும்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, உங்களுடைய 2 கண்ணையும் நீங்க எனக்கு அரசருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவார். உங்களுடைய கிட்னியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் 5 லட்சம் ரூபாய் தருவார். உங்களுடைய மூளையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25 லட்சம் தருவார். உங்களுடைய ஹார்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தருவார். நீங்க எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரனா ஆயிடலாம், வாங்க. ஆனா நீங்க எதை கொடுக்குறீங்கன்னு முதல்ல எனக்கு சொல்லணும். அதுக்கு பிறகுதான் உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணுவேன், அதை அரசுக்கு சொல்லி அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவன் கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு யாராவது காசை வாங்குவாங்களா? அப்ப அவர் சொன்னார் அந்த பிச்சைக்காரன், இவ்வளவு மதிப்பு உள்ள நீங்க என்ன சொன்னீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க. இவ்வளவு உங்களுடைய நம்முடைய உருவமே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததே பெரிய அபூர்வம், அதுவே நமக்கு பெரிய காரியம். இவ்வளவு உள்ளது, நாம சின்ன சின்ன ஒரு காரியத்துக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களே, போய் இப்ப வேலையை பாருங்கன்னு சொல்லி பிச்சைக்காரன் சொல்ற உடனே அவங்க வாலிபனுக்கு அப்பதான் ஒரு உணர்வு வரும். நம்ம எவ்வளவு பேர் ஒரு அருமையான ஒரு படைப்பா நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கேன் சொல்லி தன்னுடைய வேலை செய்வதற்கு அவன் கிளம்பி போனாங்க. யோசிச்சு பாருங்க, அதே நேரத்துல நம்மை பத்தி நமக்கு சரியா புரிந்து கொள்ளல. நாம இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இவைகளிலே யார் வித்தியாசமானவங்க தெரியுமா?
ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்ததுதான் வித்தியாசமானவங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் சொன்னார், நீ எனக்கு வித்தியாசமானவங்க. நாம தான் விசேஷித்தவர்கள். அடிக்கடி சொல்றேன், நாம தான் விசேஷித்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் எவ்வளவு நிறைய பேருக்கு கிடைக்காத அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளை. அவர் நமக்கு அப்பா, நமக்கு அவர் தெய்வமா இருக்கிறார். எவ்வளவு பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தருடைய மாவிலே சாய்ந்திருப்பேன், நான் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன் என்று நாம் வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். சரி, என் செய்திக்குள்ள நம்ம மாதத்தில் ஒரு முறை ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பொதுவாகவே அது 3வது வாரத்திலே நான் அந்த பாவ பட்டியலை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். ஆனால் கடந்த வாரத்திலே நமக்கு செய்தி கொடுக்க முடியவில்லை. அதில் 4வது வாரத்திலே பாஸ்டர் செய்தி கொடுத்து விட்டார். அதனால இந்த நாளிலே அந்த தொடர்ச்சியை நான் பாவப்பட்டியலுடைய தொடர்ச்சியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. முதல்ல பாவம்னாலே நம்ம என்ன நினைப்போம்? நல்ல லிஸ்ட்ல வந்து திருடுனா பாவம், கொலை பண்ணா பாவம், கொள்ளை அடித்தால் பாவம், விபச்சாரம் செய்தால் பாவம், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா பாவம், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்றோம். அபகரித்தால் பாவம், நிறைய லிஸ்ட்ல வருது. ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய பட்டியலை நம்ம நினைக்கிறதே கிடையாது. அகங்காரம் ஒரு பாவம், பெருமை ஒரு பெரிய பாவம். அது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதுக்குள்ள போக நான் விரும்பவில்லை. அறியாமை ஒரு பெரிய பாவம். அறியாமை எப்படி பாவமாகும்? அறியாமை பாவம் வேதம் சொல்கிறது. ஆகவே அதை குறித்து நான் தெளிவாக நான் மீண்டும் சொல்ல முடியாது. அவிசுவாசம் ஒரு பாவம். அசட்டை பண்ணுவது, தேவனை அசட்டை பண்ணுவது பாவம். அவசரமாக செயல்படுவது பாவம். ஏன்னா ஆண்டவர் பொறுமையானவர், அவர் சாந்த குணம் உள்ளவர். நாமும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவன் அவசரப்படுவது ஒரு பாவம். அசதியாக இருப்பது பாவம். சோர்ந்து போவது கூட ஒரு விதத்துல பாவம். நான் சொல்லல, இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொன்னது. ஏற்கனவே வந்திருக்கிறவர்கள் தெரியும். போன மாதத்திலே அஞ்சனம் பார்க்கிறது, குறி பார்ப்பது, நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிறார் தெரியும், நேரம் பார்த்து கல்யாணம் வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஒருபோதும் அதை அனுமதிக்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த நாட்டில் இந்துவா இருக்கும்போது நம்ம நாள் பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம், பூனத்திற்கு வரக்கூடாது, கழுதையை பார்க்கணும், கழுதையை பார்த்தா யோகம் வரும், இல்ல 3 வேளை போகணும், 10 கூட போகணும், 2 கூட போகணும், இதெல்லாம் நிறைய சொல்றாரு. இல்ல நாள் பார்க்காதீங்க, நட்சத்திரம். நமக்கு ஆண்டவர் தந்த எல்லா நாளுமே, எல்லா நிமிடமே, எல்லா நொடியுமே ஆசீர்வாதமானது. உங்களுக்கு வசதியான நேரத்தை பாருங்க, அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அஞ்சனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, இதெல்லாம் பெரிய பாவம் என்று சொல்லி கடந்த வாரத்திலே அதற்கு உதாரணமும் நான் சில மனிதர்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக 7 பாவங்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்றைக்கு 8வது பாவ லிஸ்டிலே வருகிறது அடங்காமை என்பது ஒரு பாவம். அடங்காமை பாவம். அடங்காமை உங்களுக்கு தெரியும், கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம். நிறைய நேரத்தில் அதை நாம் உணர்வதே இல்லை. முதலாக ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டது அந்த கீழ்ப்படியாமை தான். கர்த்தர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? செய்துட்டாங்க. இந்த மரத்தில் இங்க இருக்கிற இந்த ஏதேன் தோட்டத்திற்கு எல்லா விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனா நடுவே இருக்கின்ற அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று சொன்ன. அதுதான் புசிச்சாங்க. அங்கதான் பாவம் ஏதேன் தோட்டத்தில் பிரவேசித்ததை நம்ம பார்க்கிறோம். அடங்காமை, கீழ்ப்படியாமை ஒரு பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படியதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக கீழ்ப்படியாமை, அடங்காமை என்பது ஒரு பாவம் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா, இல்ல அடங்காம இருக்கிறோமா? நம்ம சில பேர் சொல்லுவோம்ல, என் பையன் அடங்கவே மாட்டான். இந்த வார்த்தை சொல்லுவோம் அடிக்கடி. என்ன சொல்ற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். நான் எது சொன்னாலும் இதுக்கு பேசுறான், நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக செய்யறான், கீழ்ப்படியவே மாட்டான். பாசம் ரொம்ப கவலையோடு மற்றவர்கள் சொல்லுவோம். ஏசாமியா அப்படிதான் நம்மளை பத்தி சொல்றாரு. என் பையன், என் பிள்ளை ஒரு வார்த்தை கீழ்ப்படிவான். எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், பிரசங்கத்தின் மூலமா சொல்லிட்டேன், வசனத்தின் மூலமா சொல்லிட்டேன், வேதத்தின் மூலமா சொல்லிட்டேன், பாட்டின் மூலமாக சொல்லிட்டேன், பேசுவதன் மூலமாக சொல்லிட்டேன், ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன். வருத்தப்படுவார். யோசிப்பாரு. அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது.
யோபு 36 அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆனா 12 வசனத்துல வாசிங்க, யோபு 36:12, அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் ஆண்டு போவார்கள். இது மரணத்தை சொல்லல. அப்படி பார்த்தா எப்பயோ நம்ம சேர்ந்திருக்கணும் இல்ல, ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம கீழ்ப்படியது இல்லை. இப்ப நம்ம எப்போ இது இந்த ஆண்டு போவார்கள் என்று சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிற பதம் என்னவென்றால், நீ அக்னியும் கந்தமும் எரிகிற நரகத்துக்கு நீ தள்ளப்படுவார். அதுதான் மரணம். இரண்டாம் மரணம் அது. வேதம் சொல்வது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பாளர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தெரிய சொல்ற, அடங்காமல் என்பது ஒரு பெரிய பாவம். அடங்காமல் போவீர்கள் ஆகியில் நீங்கள் பட்டயத்துக்கு இரையாகி மாண்டு போவீர்கள் என்று சொல்கிறார். எல்லாத்துக்கும் தான் சாவு வருது, எல்லாத்துக்கும் தான் மரணம் வருது. கீழ்ப்படுகிறவர்களும் மரணம் அடைகிறார்கள், கீழ்ப்படியாதவர்களும் மரணம் அடைகிறார்கள். ஆனா இங்கே சொல்லப்பட்டது, நாம் கீழ்ப்படிந்தால் இங்க ஒருவேளை எப்ப மறிக்கிறோமோ அது பரவாயில்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்து பகவத்துக்கு அனுப்பிச்சிருவார். ஆனா நீங்க அடங்காமல் போவீர்கள், உங்களுக்கு நரகம் நிச்சயம் உண்டு. இந்த வசனத்தின் மூலமாக யோபு நமக்கு அங்க வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 28வது உபாகம் 28 இன்றைய தியான வார்த்தையில நான் உங்களுக்கு வசனங்கள் போடும்போது நான் போட்டிருந்தேன். அதுல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வசனத்துக்கு அடங்கி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். நீங்க 1லிருந்து 11 வசனங்கள் நீங்க வீட்டுல போய் வாசி பார்த்தீங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அப்படி கீழ்ப்படியாமல் போவீர்கள் ஆனால் இந்த சாபமும் உங்கள் மேல் வரும். ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுமே இருக்கு. ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அடங்க வேண்டும். ஆசீர்வாதம் வேணா, எனக்கு எப்படியாவது வாழ்ந்துட்டு போற சாபம் வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியாம இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபம். இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்ல வார்த்தை. அப்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 16 வசனத்துல இப்படியாக வேதம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசுவா 5:6, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் மாடு மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாத ஆண்டவர் அவருடைய அழுகையை கேட்டு மோசேயை அனுப்பி அங்கிருந்து அவர்கள் அழைத்து செல்கிறார். சென்ற நேரம் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டி போயிருக்கலாம். ஆனா இடையில என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போறாங்க. எப்ப பார்த்தால் அந்த வார்த்தை மறக்கவே கூடாது. ஆண்டுக்கு விரோதமாவே வளரலாம் இஸ்ரவேல் ஜனங்கள். நாம அவங்கதான், நமக்கு ஒரு பேர் இருக்கு, நாம தான் இஸ்ரவேலர்கள். அந்த குணம் என்னவோ இன்னும் நமக்கு கர்த்தருக்கும் பயப்பட மாட்டோம், பெற்றோருக்கும் பயப்பட மாட்டோம், சபைக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம், கீழ்ப்படியாம பேச்சே கேட்க மாட்டோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். கீழ்ப்படியாம ஒரு பெரிய பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே சுற்றி வந்தார். அதற்கு ஆண்டவர் அழைத்து போனார். ஏற்கனவே எகிப்தில் இருந்தவங்க, அடிமைகளாக இருந்தவர்கள், பாலும் தேனோடு கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாத ஆண்டவரே வந்து அவர்களை அழைத்து செல்கிறார். ஆனா இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால கடைசி 40 வருஷம் பண்ணாங்க, வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரோமர் 5:9 வாசிக்கிறோம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல. நாமெல்லாம் யாரால பாவிகளாக மாறணும்? தைரியமா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள். ஆமா, ஒரே மனிதன். ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவம் இன்னைக்கு நாம என்ன ஆயிட்டோம்? பாவிகள். ஆனா அந்த பாவம் ஒரே மனிதனால நீங்கிறது. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல தைரியமா தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில்
சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி அந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும். அவ்வளவுதான். பாவிகளாக இருந்தோம், ஆனால் இயேசுவாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவ எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆசீர்வாதம் சொல்லுது இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனாலே பெறக்கூடிய எல்லா நன்மைகளுமே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இது ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, இந்த உலகத்தின் காரியங்களிலும் சரி, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் ஆசீர்வாதம். இல்லை என்றால் சாபம் உங்களை நோக்கி வரும் என்று சொல்லி உபாகமத்தில் வாசிக்கிறதை பார்த்தோம். ஆக இந்த நாளிலே கீழ்ப்படியாமை, அடங்காமை ஒரு பாவம் என்று சொல்லி நான் உங்களுக்கு இந்த பாவ பட்டியலில் 8வது பாவமாக உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். ஒரே வசனத்தை சொல்லி என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து போகின்றேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 6வது வாசியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளே யாருமே தேவ கோபாக்கினை வருமா? கீழ்ப்படியா யாரெல்லாம் அடங்காமல் தேவனுக்கு அடங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வரும்? தேவ கோபாக்கினை வரும். ஆமா, நீங்க தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிறைய எதிரான நிலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படியாமை தான். நீங்க யோசிச்சு பார்க்கணும், எந்த நிலையில, எந்த பிரச்சனை, எந்த காரியத்துல நான் கீழ்ப்படியல. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமை ஒரு பாவம் என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்? ஆண்டவரை கேளுங்க. அதே நிமித்தமாக தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவை கீழ்ப்படியாமை ஒரு பாவம். சரி, கீழ்ப்படியாமலுக்கு உதாரணம் நீங்க 100 கணக்கான பேருக்கு வேதத்தை சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு நான் ஒரே ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். வாசிக்க கேட்ட யோனாவின் புஸ்தகத்திலே யோனாவை குறித்ததான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோனாவினுடைய அடங்காமை, யோனாவினுடைய கீழ்ப்படியாமை, இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகிறேன். அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் இழந்து போன ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோனா கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசு சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 2-3 கதை நமக்கு சண்டே கிளாஸ்ல மறக்கவே முடியாது. லாசரு கதை மறக்க முடியாது, அப்புறம் சகேயின் கதை மறக்க முடியாது. இதெல்லாம் சண்டே கிளாஸ்ல அதிகமா சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி யோனாவின் கதையும், அப்புறம் தாவீதுடைய கோலியாத் வெற்றி அதை சொல்லுவாங்க. அப்புறம் சாத்ராக் மேஷாக், இதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும். அதுல முக்கியமானது யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். யோனா ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை. அப்ப கர்த்தர் அங்கே நினிவேயில் இருக்கிற மக்களுக்காக அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு, நினிவே மக்கள் ரொம்ப கெட்டு போறாங்க, அவர்களை எப்படியாவது வெற்றிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யோனாவை ஆண்டவர் பாத்திரமாக தெரிந்து கொள்கிறார். அப்போ யோனாவை ஆண்டவர் அழைக்கிறார். முதல் வசனத்துல அமித்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தரே யோனாவை கூப்பிட்டு சொல்றாரு. இது இன்னொரு மூலமா வரக்கூடிய வார்த்தைகள் இல்ல, டைரக்டா பேச. என்ன சொல்றாரு? நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ. முதல்ல அவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இவர் என்ன பண்ணிருக்கணும்? எங்க போயிருக்கணும்? நினிவேக்கு தான் போகணும். ஆமா, நினிவேக்கு தான் போகணும். அது ஒருவேளை இன்னைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப விரும்பக்கூடிய காரியம் நல்ல ஊர் பெருசா இருக்கணும், எல்லாமே நமக்கு வசதியா இருக்கும், இதுதான் எல்லாம் விரும்புவோம். ஒரு கிராமத்துல, அதுவும் குக்கிராமத்துல ஒரு வசதி இல்ல, வீடு வசதி கிடையாது, இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு வேலையோ இல்ல ஒரு ஊழியமோ எது செய்யறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சங்கடப்படுவோம். ஏன்னா அது ரொம்ப கடினம். ஆனா இங்கே ஆண்டவர் சொன்ன அந்த நகரம் சாதாரண நகரம் கிடையாது. அது என்ன நகரம்? மகாநகரம். அப்படிதான் வேதம் சொல்லுது. மகாநகரமாகிய நினிவே சிட்டிக்கு போகிற யாருக்கிட்ட? யோனா கிட்ட ஆண்டவர் சொல்றார். இவர் என்ன பண்ணிருக்கணும்? அங்க போயிருக்கணும். ஆனா இவர் அங்க போகாம எங்க போறாரு தெரியுமா? தர்ஷீஷுக்கு போறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அவர் செயல்படுகிறார். தேவனுடைய வார்த்தையை மீறுவது அடங்காம. யோனா அடங்காம ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, தேவன் சொன்ன வார்த்தையை மீறி அவர் ஒரு இடத்துக்கு செல்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க நினிவே என்பது கிழக்கு பகுதி, தர்ஷீஷ் என்பது மேற்கு பகுதி.
உன்னை கிழக்குக்கு போன்னு சொன்னா நீங்க எங்க போறீங்க? மேற்குக்கு போறீங்க. இதுதான் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுங்களேன். இந்த சின்ன பிள்ளைங்களை பாருங்க, இதை செய்யாதன்னு சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைங்க அதுதான் செய்யும். ஆமா, அதை தொடாதனான்னு சொல்ல. நான் சொல்ல சின்ன பிள்ளைங்க ஓரளவு நீங்க இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க மறைமுகமா செய்வாங்க, நீங்க போன பிறகு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க இருக்கும்போதே செய்யும். தொடாதா அப்படின்னா அப்பதான் சொல்லுவாங்க, அது எடுக்காதா அப்பதான் எடுப்பாங்க. அதுதான் நம்ம சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம் இன்னைக்கு. ஆமா, சிறு பிள்ளைகளா இருக்கிறது நல்லது, அது குணத்துல இருக்கணும். ஆனா வளர்ச்சியில நாம் வளர்ந்துகிட்டே இருக்கணும், இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடாது. இங்கே மகா நகரமாகிய நினிவேக்கு போ என்று சொல்லி யோனாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனா அவன் கிழக்கு இருக்கிற நினைவை விட்டுட்டு மேற்கு இருக்கிற தர்ஷீசுக்கு போகிறான். இங்க நடக்கிற காரியங்களா நான் சொல்றேன். 3 காரியங்களை அவன் இழந்து போகிறான். யோனா இழந்த ஆசீர்வாதங்கள் 3 காரியங்கள். முதலாவது அவன் இழந்து போனது என்ன தெரியுங்களா? தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை அவன் இழந்து விடுகிறான். தேவனுடைய ஊழியக்காரன் யோனா. யோனா ஒரு தீர்க்கதரிசி, யோனா ஒரு ரட்சகன். ஏன்னா ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தெரிந்து கொள்ள ஆண்டவர் ஏற்படுத்தினார், அதுமாக நினிவே மக்களுக்காக யோனாவை ஆண்டவர் அனுப்ப சித்தம் கொண்டார். நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போ என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனா இவர் என்ன நினைச்சாலும் தெரியாது, எங்க போறாரு? தர்ஷீசுக்கு போறாரு. அதனால நடந்தது என்ன தெரியுமா? நீங்க யோனா 1வது அதிகாரம் 3வது 4வது வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் போகுது. சமுத்திரத்தின் மேல் என்ன வந்துச்சு? பெரும் காற்றை வரவிட்டார். யாருக்காக? யோனாவுக்காக. யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போவது ஆண்டவருக்கு பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? அவர் கூப்பிட்டு சொல்லிட்டார், நீ நினிவேக்கு போ. அங்கே அவருடைய அக்கிரமம், இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது, அதனால நீ என்ன பண்ண, அது போ. அப்புறம் நான் சொல்றேன் என்ன நடக்கணும். ஆனா 3வது வசனத்துல யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டே விலகிட்டான். அதனால நடந்தது என்ன? தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படும். இங்கே ஆதாம் ஏவாள் அது வரைக்கும் அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், மகிழ்ச்சியோடு இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ ஆணுடைய வார்த்தை மீறி கீழ்ப்படியாமையா போனார்களோ அப்பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கட்டாயிடுச்சு. அவ்வளவு துண்டிக்கப்பட்டது. துரத்தி விட்டுட்டாரு, நீ கிளம்பி போட்ட. எப்படி இருந்தவங்க சாபத்தோடு வெளியே வந்தாங்க. காரணம் என்ன? என்ன செஞ்சாங்க? பணத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாங்க, சாப்பிட்டாங்க. அது பெரிய பாவமா? கண்டிப்பா பெரிய பாவம். அது தேவனுடைய வார்த்தை மீது அந்த பாவமே நம்ம நினைக்கிறது கிடையாது. வார்த்தை நீங்க பைபிள் படிக்கும் போது, பைபிள் படிச்சா நல்லது, படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த வசனத்தை மூலமாக அன்னைக்கு நிச்சயமா பேசுவார், கண்டிப்பா பேசுவார். நீங்க ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஏதோ ஒரு விதத்துல நம்ம கஷ்டத்துல இருக்கோம், தேவைகளோடு இருக்கோம், இந்த காரியம் என்ன செய்வதுன்னு கலங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அந்த வசனம் நமக்கு சம்பந்தம் இல்லாத வசனமா இருக்கும். ஆனா நீங்க தொடர்ச்சியா அதை படிச்சு பார்க்கும்போது அன்றைக்கு நீங்க படிக்கிறக்கூடிய பகுதி ஆண்டவர் உங்களோடு பேசுவது போல, கட்டளை கொடுப்பது போல இருக்கும், உங்களை தேற்றுவது போல இருக்கும், உங்களை ஆற்றுவது போல இருக்கும், உங்களை ஆசீர்வதிப்பது போல இருக்கும், உங்களை உணர்த்துவது போல இருக்கும். ஆண்டுடைய வார்த்தையை நாம் மீறவே கூடாது. இங்கே ஆதாம் ஏவாள் மீறினதுனாலே சாபத்துக்கு உட்பட்டு அவர்கள் பூமியிலே அவர்கள் தள்ளப்பட்டார். ஏதேன் தோட்டத்தில் ராஜா ராணியாக இருந்தார். அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படும். இன்றைக்கு யோனாவுடைய நிலைமை அப்படிதான். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? அவருடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ரொம்ப அழகான பாட்டு இருக்கு. இந்த பாட்டு கேட்க என்னுடைய செய்தி கேட்க போலே ஒரு பாட்டு இருக்கு. அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டே இருக்கணுங்க. ஒரு யோவான் சீசனை போல எப்பொழுதும் மார்பில அன்போடு. அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நீ அப்படி வாழ முடியாது. தேவனுக்கும் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உறவு வச்சுக்கிறோம், மீதி 6 நாள் அவர் யாரோ நான் யாரோ, என் வேலை வந்து என் வந்து என்னுடைய அப்படிதான் வாழ்றோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த கொஞ்ச நேரம் வந்து ஆண்டவரை உறவு விட்டுட்டு போயிடும். நீங்க ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஆண்டவரோடு உறவு பண்ணணும், அவரோட
ஒரு சமூகத்தை விட்டு நீங்க விலகவே கூடாது. யோனா விலகினால அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இழந்து விட்டார். அதனாலதான் பெரிய காற்று, பெரிய சமுத்திரத்தில் கடல்ல பெரிய காற்றை வரவழைத்தார். அவன் ஒருவனால ஒரு கப்பலே ஆகி போச்சு. யோனா செஞ்ச ஒரு தப்புனால பெரிய ஒரு கப்பலே அந்த தடுமாற்றம் அடைந்து விட்டது. ஆக தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, நீங்க சிம்சோன் எடுத்துக்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவன் தேவனோடு அந்த நசரேயனாகிய சிம்சோன் அந்த விரதத்துல உறுதியா இருந்த போது, தேவனுக்கு பிரியமா இருந்த போது, அவன் செய்யாத அதிசயமான காரியமே கிடையாது. ஒரு கழுதையினுடைய தாடை எடுத்து எத்தனை பேர் கொண்டான்? 1000 பேர் கொண்டான். சிங்கத்தை எப்படி கொண்டான்? ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நம்ம கிழிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியை நம்ம ஒரு கத்திரை வெட்டுறதுக்கே முக்கணும் நம்ம உட்காந்து, அவ்வளவு ஈஸி கிடையாது. அவன் ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல சிங்கத்தை கிழிச்சு போடுறான். அப்பேற்பட்ட பலசாலி. ஆனா தேவனுக்கும் சிம்சோனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை என்ன பண்றான்? மீறி போனான். குழந்தைகள் சிம்சோனை பொம்மையாக்கி விளையாடிட்டு இருந்தார், சிரிச்சு விளையாடிட்டு இருந்தார். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. தேவனை விட்டு நீங்க விலகினீங்கன்னா நீங்க கண்டிப்பாக அவருக்கும் நமக்குள்ள உறவை இழந்து விடுவீர்கள். யோனாக்கு அந்த நிலைமை தான். பெரிய காற்றை ஆண்டவர் வரவழைத்து கப்பல் உடையும் அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அங்கே உண்டாவதை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் வருகிற பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஆண்டவரை விட்டு நாம் விலகி இருப்பது. நம்ம நினைக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு, நினைச்சு பாருங்க. ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு நாம் அவரோடு மார்பில் சாய்ந்து கொண்டு இல்லை, கொஞ்சம் தூரமாவே இருந்துகிட்டு இருக்கிறோம். வேணும் போது டச் பண்ணிப்போம், வேண்டாத போது வந்துடும். நீங்க டச் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் ஆண்டவருடைய உறவுக்குள்ள நாம் இருக்க முடியும். ஆசீர்வாதம் அப்பதான் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்படும் போது முதலாவது அங்க யோனா தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவை இழந்து விடுகிறோம். அப்போ கீழ்ப்படியாமை வரும்போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் இழந்து விடுகிறோம். இரண்டாவது, உண்மையை இழந்து விட்ட யோனா. ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருப்பான், யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? யோனா போய் திருப்பி கொடுங்க. கப்பல்ல தூங்கி கொண்டு இருக்கிறான். கப்பல்ல எல்லாம் எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய காற்று, கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு. அது கூட கப்பல்காரங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல வரணும். அந்த மாதிரி காற்று வர்ற நேரத்துல அவங்க கப்பலை பயன்படுத்த மாட்டாங்க, ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் இது திடீர்னு காற்றை வரவழைத்தார், பெரிய காற்றை வரவழைத்தார், யோனாவுக்கு நிமித்தமாக வரவழைத்தார். அப்போ இது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ யோசிக்கிறாங்க, ஏன் இந்த பிரச்சனை? அப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தன் எங்க வந்திருக்கிறான் பாருங்க. பேச்சு எப்படி நடக்குது, கரெக்டா நடக்குது பாருங்க. யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், யாரும் கண்டுபிடிக்கணும். இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் என்ன பண்றான்? நாம தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவளே படலாம், அவன் அது பண்ண தப்பாவே நினைக்கிற. எப்படி தூக்க வரும்? உன்னை நினைவைக்கு போன யோனா பார்த்து ஆண்டவர் சொன்னா, இவன் தர்ஷீஷுக்கு போறதுக்கு கப்பல்ல ஏறி போறான், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த தவறு செய்யவே ஒரு எண்ணம் இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் யோனா. ஆனா இந்த இடத்துல அவன் உயர்வை, அவன் உண்மையை அவன் இழந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், இது யோனா சொல்ற வார்த்தை, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின என்ன கேட்கிறாங்க? ஜனங்கள் தான் ஒவ்வொரு பத்தியும் விசாரிக்கிறாங்க. அப்ப 8ஆம் வசனத்துல அவனை நோக்கி கேட்கிறாங்க, நீ யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேர்த்தது நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியா என்று கேட்டார். இவன் அப்பவாது அவங்க கேட்ட உடனே உணர்ந்திருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையிலே நான் எபிரேயன் தான், ஆனா ஆண்டவர் என்ன நினிவேக்கு போக சொன்னாரு, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? தர்ஷீஷுக்கு இருந்து கப்பல்ல வந்துட்டு தப்பு. ஆனா அவன் அப்படியே சொன்னான். என்ன சொல்றான்? நான் பயபக்தி உள்ளவன். என்ன சொல்றான்? பயபக்தி. அதெல்லாம் பயன்படுத்துறான் 9ஆம் வசனத்துல. கர்த்தரிடத்தில் எப்ப பயபக்தி உள்ளவன்? முன்னாடி பயபக்தி உள்ளவனாக இருந்தா அவன் எங்க போயிருக்கணும்? அவன் நினிவேக்கு போயிருக்கணும். நீ தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாக இருந்தா நீங்க எங்க போயிருப்பீங்க? நினிவேக்கு போயிருப்பீங்க. தர்ஷீஷுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா உன்னை நினிவேக்கு போக முடியும் ஆண்டவர் சொன்னார். ஆனா இப்போ என்ன சொல்றான்? அவர்கிட்ட பொய் சொல்றான், உண்மையை சொல்லல. பயபக்தி
உள்ளவன் என்று அவன் பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மை தேவனோடு இருக்கும்போது தாங்க நம்ம பேசணும். இன்னைக்கு பொய் சாதாரணமா பேசுவோம். சர்ச்சுக்கு வரக்கூடிய ஆளுகள் தான். நான் சொல்றது ரெண்டு ஆளுகள் பேசுறேன். சர்ச்சுக்கு வருவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஆமா ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா போய் தாராளமா பேசுவோம். உண்மையை பேச மாட்டாங்க. வார்த்தைகளில உண்மையை பேசணும். நீங்க ஆண்டவரோடு இருக்கும்போது மட்டும்தான் அதை பேச முடியும், செயல்படுத்த முடியும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான். தேவனிடத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இங்க யோனா பயபக்தி உள்ளவன் என்று சொன்னான். நீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் இந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அதுக்கப்புறம் சொல்லிட்டான். அங்க சொல்லப்படவில்லை, விஷயத்தை சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணாங்க, அவங்க முடிவு பண்ணி சரி சீட்டு குளிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சீட்டு குளிச்சு போட. அது யார் பேர் வந்து, அதுவும் யோனா பண்ற ஆண்டவர் சித்தம் கொண்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை விட்டு விலகிட்டீங்கன்னா அவங்களை ஒருபோதும் போனவர் பாஸ் அந்த வார்த்தையை சொல்ல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்காது, நீங்க எங்க போனாலும் ஆண்டவருக்குள்ள விட மாட்டாங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க அவரை விட்டு விலக முடியவே முடியாது. நீங்க போனாலும் உங்களை விட மாட்டார். யோனா விட்டுற முடியுமா அவரு? ஏன்னா நினிவேவை காப்பாற்ற தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் யோனா. நீங்க தர்ஷீஷுக்கு அவன் போனாலும் கூட ஆண்டவர் அவன் விட. ஆனா இங்க அவன் உண்மையை நடந்து விடுகிறான். அவன் பயபக்தி உள்ள ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்திக்கவே கூடாது. என்ன சொல்லிருக்கணும், நான் தான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை வந்து நினைவேக்கு போக சொன்னா நான் தர்ஷிச்சுக்கு வந்துட்டேன், அதனால நான் என்ன பண்றேன், என்ன ஒப்பு கொடுத்துறேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க சொல்லிருக்கணும். உண்மையை மறைத்து விடுகிறார். தேவனோடு இருக்கும் போது தான் நீங்க உண்மை பேச முடியும். தேவனுக்கு விலகிட்டீங்கன்னா நீங்க உண்மையாய் வாழ முடியாது, உண்மையாய் பேசவும் முடியும். யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படியாமல் ஒரு பெரிய பாவம். யோனா பெரிய ஒரு பாவம் தான். அவன் வருது, தவறு கிடையாது. தவறு வேற, பாவம் வேற. இது பாவ லிஸ்ட்லயே வருது. கீழ்ப்படியாமல் அந்த முதல் பாவத்தினாலதான் நம்ம எல்லாமே பாவமானது. அவன் சாபம் எல்லாம் கீழ்ப்படியாமல் வருது. அப்ப இவங்க உண்மையை அவங்க இழந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் உண்மையை இழந்து போக கூடாது. மூன்றாவது அவங்க இழந்து போன ஒன்று என்ன தெரியுமா? உயர்வை இழந்து போனான். வேதம் சொல்கிறது அவன் எங்க இருக்க வேண்டியது? நினிவேல் இருக்க வேண்டியது. நினிவே எப்படிப்பட்ட நகரம்? மகா நகரம், பெரிய நகரம், பெரிய சிட்டி. அங்க போய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் அவனை கொண்டு போகின்றார். ஆனா இப்ப எங்க இருக்கிறான்? தர்ஷீஷ்ல இருந்து தூக்கி போட்டாங்க, கடல்ல இருந்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே ஒரு மீன், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமாங்க? அப்போ அந்த மீன் இதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. யோனா தூக்கி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? பேதுரு சீடர்கள்லாம் வலது புகழ போட்டாங்க, இடது புகழ போட்டாங்க, சுத்தி சுத்தி வலைய போட்டாங்க. என்ன கிடைக்கல? ஒரு மீன் கூட கிடைக்கல. கடல்ல மீனே இல்லையா? இல்ல வலையில அது மாட்டலையா? அவங்களுக்கு தெரியாத. இப்ப நான் போய் மீன் போட்டேன்னா ஒண்ணுமே போடவும் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு பகுதியான கடல்ல அக்கு வேறு ஆணியாத பேருக்கு தெரியும். ஏன்னா கடல்லே ஊர்னவங்க அவங்க. எந்த பகுதியிலே போட்டா எந்த மீன் வரும், எவ்வளவு வரும் எல்லாம் அவங்களுக்கு அத்துப்படும். ஆனா ராத்திரி பகல் நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரை ஒன்றும் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் நீ இப்ப போடுங்க, போட்ட உடனே மீன் தான் வந்துச்சு. எப்படிங்க யோசிச்சு பாருங்க, எப்படி நடக்கும்? அந்த மீன் எங்க போச்சு? இல்ல நமக்கு சில காரியங்கள்லாம் யோசிக்கவே முடியாது. அப்பயே யோசிக்க முடியாத அளவுக்கு ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவங்க நம்முடைய ஆண்டவர். சாதாரண செயல்கள் கிடையாது. ஒருத்தரால செய்ய முடியாத, நம்மளால நினைக்க முடியாத காரியங்களை செய்கிறவங்க தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அது நீங்க மறந்துவிடக் கூடாது. இங்க மீன் காத்துல அவன் தூக்கி போட்ட உடனே லவக்குன்னு முடிக்கிடுச்சு. நினிவேல மகாநகரமாக நினிவேல இருக்க வேண்டிய ஒரு பெரிய உயர்வில் இருக்கிற வேண்டியவன் எங்க இருக்கிறான்? ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறான். மீன் வயிற்றுக்குள்ள அப்படியே சென்டா இருக்குமா, வாசனையா இருக்குமா, அப்படியே மூக்க அப்படியே இழுத்து விட்டுட்டு இருக்க முடியுமா? நானுங்க நாட்டம் எடுத்து அது குடத்துக்குள்ள இப்படி வாசனை இருக்குமா? மீன் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, சில மீன்கள்லாம் செய்யும் போதும் நான் சாப்பிட்டு பிறகு நான், ஆமா அதெல்லாம் இருக்குது. அப்ப மீன் முடிய வயிற்று
பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்க, அந்த குடலுக்குள்ள அந்த நாற்றத்துக்குள்ள 3 நாள் தான் அந்த ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் ஒரு பெரிய உயர்வு, அவனுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வு. நம்மை கொண்டு நம்ம ஒவ்வொருவரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் அதை செயல்படுத்த செய்வார், கண்டிப்பா செய்வார். உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திட்டம் உண்டு. ஒரே திட்டத்தை ஆண்டவர் ஒரே மனிதனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி செயல்படுத்த மாட்டார். எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ மறந்துடாது. ஆனா கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் அவருடைய திட்டத்தை எல்லாம் நாம் தள்ளுபடியா மாற்றி விடுகிறோம். இந்த யோனா அதுதான் செய்தார். எங்கேயோ இருக்க வேண்டியவர் இப்ப எங்க இருக்கிறார்? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அது பெரிய மீன், திமிங்கலம் வச்சுக்க, பெரிய திமிங்கலம். ஒரு அதுக்கு இத்தனை பேர் வேணா முழுங்கக்கூடிய அளவுக்கு அந்த பகுதி இருக்கும். ஆனா அது விழுங்கின பிறகு அந்த 16 வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 17 வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை, இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குங்க. கர்த்தர் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் கட்டளை இட முடியும். ஆமா, நீ மறந்துடாதீங்க. அவர் நினைத்தால் மட்டும் போதும், அவர் சொன்னால் மட்டும் போதும், அவர் தொட்டால் மட்டும் போதும். ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். இங்க ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நம்ம என்ன சொல்லுவோம்? அதை படிச்சுக்கிட்டு அவனுக்கு ஆண்டவர் விட்டு போனாங்க, நினைவைக்கு போச்சோன்னா தரிசிச்சுக்கு போனாங்க. பின் ஆண்டவர் தூக்கி நல்ல இடத்துல வைப்பாரு. எங்க வைப்பாரு? மீன் வைக்கிறதா நடப்பான். ஆனா நமக்கு வரும்போது யோசிப்போம், மற்றவங்களுக்கு வரும்போது யோசிப்போம். நமக்கு இதுதான் நமக்கு ரிப்பீட். நமக்கு திரும்ப இது கிடைக்கும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வை இழந்து விடுவீர்கள். கஷ்டப்படும் போது தேடுவது மாத்திரம் ஆண்டவர் இல்லைங்க. நீங்க நல்லா இருக்கும் போதும் ஆண்டவரை தேடும். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை நாம் தேடணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இங்கே ஆண்டவர் யோனாவுக்காக வைத்திருந்த ஒரு பெரிய உயர்வை அவன் இழந்து விடுகிறான். அப்போ யோனாவுடைய அடங்காமையினாலே அவன் இழந்த ஒரு 3 காரியங்கள். இழந்த உறவை இழந்து போனான், உண்மையை இழந்து போனான், அவன் உயர்வை இழந்து போனான். ஆனா அதற்கு பிறகு அவன் அங்க யோனா மீனுடைய வயிற்றுல ஜெபம் பண்றான் உட்கார்ந்து. ஆமா, அப்படியே ஆண்டவரை மாத்திட்டான். கரெக்டா 3 நாள் கழிச்சு அது எங்க கொண்டு போய் கத்திச்சு தெரியுமா? தர்ஷீஷுடைய கரையில கொண்டு போய் கத்திச்சு. ஆமா, யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு ஆண்டவர். அப்புறம் நினிவேயுடைய கரையில கொண்டு போய் அங்க போய் அவனை போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் போனா கதை சின்ன 4 அதிகாரம் தான். வீட்டுல போய் படிச்சுக்கோ. நம்ம பைபிளே படிக்கிறது கிடையாது. யோனா 4 அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. அங்க பாருங்க, கடைசியில 1,20,000 பேர் மரித்து போயிருப்பாங்க யோனா போகிறது. ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, மனம் திரும்பிக்க மாட்டாங்க. இவன் போய் ஆண்டவரை குறித்து சொன்னா யோனா நினிவே நகரம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் பெரிய ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த போது பெரிய ஆசீர்வாதம். 1,20,000 பேர் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா அடங்காமையினாலே அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தார், இன்னும் நான் கீழ்ப்படியாமல் நடந்திருந்தார், அடங்காமை என்பது பாவம் என்று தெரிந்தும் இன்னும் அந்த பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார், என்னை மன்னியும் ஆண்டவரே. யோனாவை போல நான் மனம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஆண்டவரிடத்தில் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் அடங்காமை என்ற ஒரு பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தர் உபாகம் 28 சொன்ன ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.